சென்னை போரூரில் தனியார் கார் நிறுத்தத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கார்கள் எரிந்து சேதமடைந்தன. சென்னை போரூரில் உள்ள பிரபல தனியார் மருத்துவமனை எதிரே 32 ஏக்கரில் காலி இடம் உள்ளது. அங்கிருந்து கரும்புகை மூட்டம் வெளியானதைக் கண்ட அந்த பகுதி மக்கள் உடனடியாக தீயணைப்பு நிலையம் மற்றும் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர். அதன்படி அங்கு தீயணைப்பு வீரர்கள் சென்றபோது அங்கு நிறுத்தி வைக்கப்பட்ட கார்களில் ஏற்பட்ட தீயை அணைக்கும் முயற்சியில் இறங்கினர். கார்களின் சிலிண்டர்கள் வெடித்ததால் அடுத்தடுத்த கார்களுக்கு தீ வேகமாக பரவியது. தீ விபத்தின் விபரீதத்தை உணர்ந்து கிண்டி, வேளச்சேரி, விருகம்பாக்கம், அண்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து கூடுதல் தீயணைப்பு வீரர்கள் வரவழைக்கப்பட்டனர். மாநகராட்சிக்கு சொந்தமான 10க்கும் மேற்பட்ட குடிநீர் லாரிகளும் வரவழைக்கப்பட்டு தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் போராடினர். சுமார் 2 மணி நேர போராட்டத்திற்கு பின் கார்களில் பற்றிய தீ அணைக்கப்பட்டது. ஆனால் அங்குள்ள காய்ந்த பொருட்களில் பற்றிய தீ மளமளவென பரவிக்கொண்டே சென்றதால் அதனை அணைப்பதில் சிரமம் ஏற்பட்டது. பின்னர் நீண்ட நேர போராட்டத்திற்கு பின் அந்த தீயும் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தீ கட்டுப்பாட்டு அறைக்கு ராமச்சந்திர ஹாஸ்பிட்டல் ஆப்போசிட்ல இந்த மாதிரி ஃபயர் அதிகமாக இருக்குன்னு சொல்லி கால்ஸ் வந்ததுனால வந்து நியர்பை மதுரை வயல் அண்டு புந்தமல்லி அண்டு விருகம்பாக்கம் அவங்க 2 வண்டியை வந்து செக் பண்ணாங்க. அப்போ ஃபயர் ஒர்க் பண்ணாங்க. அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி கார்ஸ் அதிகமாக ஃபயர் ஆகுன்னு சொல்றதுனால அதுக்கடுத்து நியர்பை இருக்கிற மதுரை வயல், அம்பத்தூர், கிண்டி, அசோக் நகர் இந்த வண்டியில் இந்த ஸ்டேஷன் இந்த வண்டியை வந்து ஃபயர் ஃபைட் பண்ணி கம்ப்ளீட்டாக சேவ் பண்ணியாச்சு. விசாரணையில் உட்டோ என்ற தனியார் கால் டாக்ஸி நிறுவனம் வாடகை அடிப்படையில் இந்த காலி இடத்தில் கார்களை நிறுத்தி வந்துள்ளது. காய்ந்த பொருட்கள் நிறைந்திருக்கும் இந்த இடத்தில் எந்தவித பாதுகாப்புமின்றி கார்கள் நிறுத்தப்பட்டு வந்துள்ளது. குவிந்து கிடந்த குப்பைகள் மற்றும் காய்ந்த பொருட்களில் ஏற்பட்ட தீ அருகில் நிறுத்தப்பட்டிருந்த கார்களுக்கு மளமளவென பரவியுள்ளது. காலி இடத்தை சுற்றி உயர்ந்த சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்டிருப்பதால் நீண்ட நேரம் தீப்பற்றி எரிந்தபோதும் வெளியே தெரியவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் தாமதமாகவே தீயணைப்பு வீரர்களுக்கு தகவல் கிடைத்து சம்பவ இடத்திற்கு விரைந்துள்ளனர். எல்லாமே டீ போர்டு வண்டி. இத்தனை டீ போர்டு வண்டி ஏன் உள்ள போச்சு? ஃபர்ஸ்ட் எதுக்காக உள்ள போச்சு? ஒரு வருஷமா ஏங்க எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் வண்டிங்க. அது எப்படிங்க ஒரு வருஷமா உள்ள இருக்கும்? எல்லாம் லேட்டஸ்ட் மாடல் வண்டி உள்ள இருக்குது. அது எப்படி ஒரு வருஷமா இருக்கும்? எப்படி ஒரு வருஷமா உள்ள இருக்கும்? கண்டிப்பா அதான் உண்மை. தீ விபத்தால் போரூர் பகுதியே கரும் புகை மண்டலமாக காட்சியளிக்கிறது. வாகன ஓட்டிகள் மட்டுமின்றி எதிரே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகள், அவர்களை காண வந்த உறவினர்களும் கடும் அவதிக்கு ஆளாகினர். இயற்கையாக காய்ந்த பொருட்களில் தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது தொழில் போட்டி காரணமாக தீ வைக்கப்பட்டதா என போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர்.